வணக்கம். பாலமுருகன். சீமானுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிஞ்சு போன விஷயம்தான். ஆனாலும் தன்னுடைய ஆழ் மனதுல அந்த கேடுகெட்ட புத்திய குறைந்தபட்சம் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆளுக்கு அறவே கிடையாது. அப்படித்தான் இந்த ஆள் பேசிருக்கக்கூடிய இந்த கேவலமான பேச்ச இந்த மாமா பையன் இருக்கான் பாத்தீங்கல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி தேவையான இடத்துல வெளியில விட்டு இப்ப வெளியில தெரிஞ்சா இவனுல நல்லா குமுறுன்னு குமுறிடுவாங்கிற பயத்துல மூஞ்சில மாஸ்க் ரிஸ்கெல்லாம் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இவ்வளவு கேவலமான நிலைமை இவனுக்கு தேவையா? அதனால்தான் வீரலட்சுமி அக்கா இவன் சங்க பிடிச்சு நீ ஆம்பளையாண்டா வாடா உதவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்களும் பாருங்க. என்கிட்ட வந்து இந்த தொட தண்டி இருப்பாளா, இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல. நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்ப ஆடியோல வந்து பதட்டத்துல என் தொட தண்டி இருப்பாளா, என் அந்த சைஸ் இருப்பா இது சைஸ் இருப்பா, உன் வீட்டுல உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டியும் பொம்பளை தானே. அதே கட்சியில, அதே நாம் தமிழர் கட்சியில ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, காளியம்மா, எங்க அப்படியே கூவிட்டு இருந்துச்சு. அந்த கட்சி தான் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது தமிழர்களுக்கு அதான் பாதுகாப்பு, பெண்களுக்கு தான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே வந்து இது மயிறு பிசுறு மசுறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா என்ன வடிவேல் காமெடி போல எல்லா இடத்துல பேசினுச்சு. இப்ப யாரு வடிவேலானாங்க? அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது. அந்த பிசுற தூக்கு, அந்த இதுவை மயிர தூக்கு, இதெல்லாம் ஒரு பேச்சா? தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு? நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நான் தொடர்ந்து நான் காவல்துறை அலுவலகத்துல நான் சொல்றேன், எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் தூக்கி உள்ள வச்சாலும் நான் 17 வயசுல சிறைக்கு போயிட்டு வந்துருந்தா இருக்கிறேன். நான் மேல காமிக்கிறவன் ஏதாவது நல்ல மீச வச்சு ஆம்பளைங்க அவனா இருந்தானா வந்து போட்டு தள்ளு. வந்து நாங்க வந்து என் பொண்ணு இந்த கழனிக்கு போனா மண்ணை வெட்டுற வம்சத்துல வந்துவேன். என் பொண்ணை தொட்டினா தலையை வெட்டுற வம்சத்துல வந்துவேன். சும்மா வந்து இந்த போன்ல வந்து படுகொலை செஞ்சிருவேன், அறுத்து போட்டுருவேன், நரம்பு அறுத்து போட்டுருவேன், தொட தாண்டி இருப்பாளா அப்படின்னு ஆளை வச்சு இந்த மிரட்டுற வெள்ளா வச்சிங்கன்னா நான் சொல்றேன், நாங்களாம் வேற மாதிரி. அப்புறம் நாங்க வேற மாதிரி நாங்க எதனா பண்ணா கேஸ் வேணா நாங்க வேணா பார்த்து போனாங்க. என் மேல நிறைய கேஸ் இருக்குது, எல்லாம் போராட்ட வழக்கு தான் இருக்கு. இதுல 10வது கேஸா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க சும்மா இந்த மிரட்டல் விட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய பல தலைவர்கள் இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் பல அரசியல் கட்சிகள் புதிதாக உருவாகும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் என்று கேட்டால் அரசியல் அறிவியல் என்பது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான். ஜனநாயகத்துல ஒரு நிலையான அரசியல் கட்சி தான் இங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. புதிய அரசியல் கட்சிகள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை நமக்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவன் வந்திருக்கக்கூடிய அரசியல் பயணம்ங்கிறது வந்து மிக மிக ஒழுசசனமான ஒரு கேவலமான ஒரு பச்சை துரோகமான தமிழ்நாட்டையே மக்களை காட்டி கொடுப்பதற்காக கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு செகண்டரி பர்சனா இவன் வந்து நின்றுக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல தெரியாம நம்ம மக்களுக்கு போயிருச்சு. ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு 2 வகையான தொண்டு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்காங்க. நேரடியாக பொது தொண்டு மக்கள்கிட்ட ஆற்றக்கூடிய அரசியலில் பங்கேற்காத திராவிடர் கழகத்துக்கு போல இருக்கக்கூடிய மற்ற சமூக சீர்திருத்த அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இவங்க எல்லாமே அரசியல்ல நேரடியாக பங்கேற்காம நேரடியாக களப்பணியாற்றுவது மட்டுமே தமது தொண்டு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த நோக்கத்தோட செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ஒரு பக்கம். இன்னொருத்தர் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல நாங்கள் தேர்தல் அரசியல பங்கேற்க மாட்டோம்ங்கிற மனநிலையோட கட்சிகளை உருவாக்கிட்டு அதன் பிறகு வந்துகிட்டு கால சூழ்நிலை மாற்றம் சம்பந்தமாக மக்கள்கிட்ட நாங்க போகும்போது அது ஒரு வகையான அணுகுமுறை. ஆனால் கொள்கை என்பது 2 பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அடிநாதமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவன் பண்ணின வேலையை பாருங்க. உள்ள வரும்போது பெரியாரை ஏற்றுக்கொண்டு, கருப்பு சட்டையை ஏற்றுக்கொண்டு, பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டு, நாத்திகத்தை ஏற்றுக்கொண்டு, சமூக நீதியை ஏற்றுக்கொண்டு, இதுதான் என் அரசியல் வாழ்வின் கட்டமைப்பு என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்த இந்த கேடி சீமான் கொஞ்சம் நாளுக்கு பிறகு அந்த பெரியாரை எந்த ஏணி தன்னை ஏற்றி விட்டதோ அந்த ஏணியை எட்டி உதைத்து விட்டு அடுத்து மெதுவாக கம்யூனிஸ்ட் கொஞ்ச நாள் பேசினா, அதன் பிறகு குறைந்தபட்சம் யார் நமக்கு எதிரி, நாம் யாரை வந்து எதிர்த்து நம்ம இங்கே அரசியல் உருவாக்கணும்
அப்படிங்கிற வெட்க உணர்ச்சியே இல்லாமல் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்து திராவிடத்தை பழி தீர்த்து விட்டு ஆரியம் தான் எனது கொள்கை என்று RSSக்கு அடிவண்டியாக இருக்கக்கூடிய இந்த கொடூர புறங்காக இருக்கக்கூடிய இந்த கேவலமான ஒரு அரசியல்வாதியை தமிழ் கூறும் நல்ல உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்பு இருக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடிய மோசமான ஒரு மனிதன் தான் இந்த சீமான்கிறவன். அந்த சீமான்கிற ஒரு மனிதன்கிட்ட பெண்கள் சம்பந்தமான மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதற்கும் இவனுக்கு எந்த வகையிலுமே கூச்சமே அடைவதில்லை. இவனால் சீரழிந்து போன ஒரு பெண் இன்றைக்கு வரைக்கும் கதரை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதை பற்றி குறைந்தபட்சம் வெக்கம் கூட இல்லாமல் அந்த வார்த்தையை மறுபடியும் அவன் என்ன மாதிரி எடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த பெங்களூர்காரி அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நமக்கு நாக்கு கூசுகின்றது. ஏன் என்று கேட்டால், பெண்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பாடமாக நமக்கு திராவிடர் இயக்க தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான இடங்கள் போகத்தான் ஆண்கள் இங்கே வந்துகிட்டு அமரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திராவிடர் கழக மேடையை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம மிக அரிய ஒரு விஷயத்தை தந்தை பெரியார் நமக்காக உருவாக்கி கொடுத்தார். இங்கே வேசிகள் என்று கருதப்படுபவர்களும் தனித்த பெண்களும் வேசிகள் என்று கருதப்படுபவர்களுக்கும் இந்த மாநாட்டின் முன்னுரிமை அப்படின்னு போர்டே வச்சார் தந்தை பெரியார். யாரெல்லாம் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், விதவியாக இருக்கிறீர்களா, உங்களை விபச்சாரிகள் என்று பட்டம் சமூகம் முத்திரை குத்துகிறதா, நீங்கள் தனி திருமணமே ஆகாத முதிர்கண்ணிகளாக இருக்கிறீர்களா, இவர்கள் அனைத்தும் சமூகத்தில் அதுவும் இந்த கேடுகட்ட இந்து மதத்தில் வழியாக பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய இவ்வளவு கேவலமான விஷயங்களை அடித்து நொறுக்கி விட்டு இவர்கள் அனைவரும் தான் முன்னுரிமையாளர்கள், இவர்களுக்காகத்தான் நான் மாநாடை நடத்துகின்றேன் சொல்லி எல்லா இடத்திலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சீட்டு நிறைஞ்சா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி ஆம்பளைய உட்காரணுங்கிற ரூல்ஸை திராவிடர் கழகம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். அதன் அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் தனித்த பெண்களை எவ்வளவு இழிவாக யாருமே கற்பனை செய்து முடியாத அளவிற்கு வெளியே சொல்வதற்கு வெக்கப்பட்டு கொண்டுதான் அந்த வார்த்தையை சொல்றேன். எனக்கு தொடை தண்டி இருப்பாங்களாங்கிற வார்த்தை யாராவது யோசிப்போமா? பிசிறு என்று யாராவது யோசிப்போமா? மிக மிக குரூர ஒரு கேடுகட்ட ஒரு பக்க மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு 5ஆம் தர பொறுக்கியிடம் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஆனாலும் இந்த வார்த்தைகளை இதுவரைக்கும் அவர்கள் மறுக்கவே இல்லை. எவ்வளவு மோசமான ஒரு வெளிப்பாடு! ஒரு பெண்களை பற்றி அபத்தமாக இவர்கள் ஒரு கிஞ்சிற்றுக்கு மரியாதையற்று இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கேவலமான பாதரான வெளிப்பாடு. ஆனா வெளியில இவனுக்கு அளக்கக்கூடிய அளப்ப பாத்தீங்களா? தங்கச்சி நானும் இப்போ ஓங்கச்சிங்கிற மாதிரி தீராஜின்ற பாட்டு தோக்குற அளவுக்கு இவனுக்கு அடிக்கக்கூடிய கேடுகட்ட லூட்டி இருக்கு பாத்தீங்களா? இதை நம்பிக்கொண்டு ஒரு பெண்கள் தெரிகிறாங்க. தம்பிகளை தான் இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது பெண்கள் என்ற தங்கச்சி அக்கா இதெல்லாம் எல்லாத்துக்கும் அதெல்லாம் சொல்லி வாயில ஊர்ல வார்த்தைகளை இறக்க வேண்டிய அவசியமா நமக்கு ஒண்ணு கிடையாது. யாரா இருந்தாலும் தங்கச்சி, யாரா இருந்தாலும் அக்கா தான், நமக்கு யாரா இருந்தாலும் அம்மா தான். அது இவனுக்கு சொல்லித்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எங்களுடைய சிந்தனையே அப்படிதான் இருக்கு. ஆனால் இவன் போகிற போக்கெல்லாம் தங்கச்சிங்கும் போது அந்த தங்கச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கரிய பக்கத்தில் இருக்கக்கூடிய உருவகம் இருக்கு பாருங்க, அது என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், இங்க இருக்கக்கூடிய என் தொடப்பை சைஸ் இருப்பானா இவன் எந்த சைஸ்ல இவன் பெண்களை எடை போடுறான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த சமூகத்துல எவ்வளவு ஆபத்தான போக்கு. இவன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு வெளியே சுத்துகிறான் என்றால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? இது இல்லாம இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜாம்பீஸ் இந்த இருக்கக்கூடிய பேசிருக்கக்கூடிய இந்த பேச்சை ஏற்றுக்கொள்பவனாக இருப்பானா, மறுப்பவனாக இருப்பானா? இவன் என்ன தெளிவா சொல்லிட்டானா, இந்த கட்சி நான் கத்தி வளர்த்த கட்சி, இங்க எந்த கூந்தலுக்கும் இடம் கிடையாதுன்னு அவனை தெளிப்பட சொல்லும் போது அங்க இருக்கிறவன் இவனுக்கு கழுவி விடக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்யணும்னு ஓப்பனா சொல்லும் போது எவன் உள்ள போது சில்லறையை அடிக்க முடியும். அந்த சில்லறையை மட்டும் நம்ம தேர்த்திக்கிட்டு நம்ம பாட்டுல நம்மளோட வேலையை பார்த்துட்டு போலாம் தெரியக்கூடிய இந்த மாமா பையில ஆரம்பிச்சு இந்த கறிக்கஞ்சில ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் பேமெண்ட் போடக்கூடிய ரூட்ல போகும்போது அப்பாவி இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய தம்பிகளை விடுங்கள். நாளைக்கு தன்னுடைய உளவியல் ரீதியா உடல் ரீதியாகவும் கூட அவனுக்கு எந்த வகையில ஆபத்து வந்தாலும் தப்பிச்சு போயிடுவான்.
பெண்களாகிய இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய என்ன சொல்றது, பாதுகாப்புக்கு உறுதியற்ற வார்த்தைகளும் பாதுகாப்பு உறுதியற்ற தலைவர்களையும் கொண்டிருக்கக்கூடிய கட்சியில நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் அடிக்கக்கூடிய பகல் வெளியில் அடிக்கக்கூடிய ஜல்சாப்பு வார்த்தை பாத்தீங்களா, அந்த தங்கச்சி அக்கா வார்த்தைகளை நம்பாதீர்கள். அவர் உங்களை ஏமாற்றுகின்றவர்கள். இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் என் வீடியோவை வந்துட்டு என் ஆடியோவை வந்துட்டு ஏன்டா வெளியில ரிலீஸ் பண்ணா அப்படி இப்படி கதறி கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த கேடிகளிடம் இருக்கக்கூடிய நமது முக்கியமான கேள்வி என்னன்னா, எதற்காக அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண? நீ பேசின ஆடியோ அதெல்லாம் வேற விஷயம். இந்த ரெக்கார்டு உண்மைங்கிறத இன்னைக்கு வரைக்கும் இவங்க மறுக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்துல உண்மை பொய்க்கு தான் இங்க பேச்சு. ஏன் ரெக்கார்டு பண்ணுன, ஏன் ரெக்கார்டை வெளியில விட்ட, ஏன் உள்ள வச்சுட்ட, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. உன்னுடைய கேரக்டர் வெளியே தெரியுதா? பெண்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு நீ சொல்லக்கூடிய வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் நீ தெரிவிச்சிருக்கியா? ஏன்னா எப்பவுமே தெரிவிக்க மாட்ட. ஏன்னா உன்னுடைய ஒட்டுமொத்த அந்த 60 வயசுக்கு இருக்கக்கூடிய உன் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அந்த திமிர்வாத டிஎன்ஏ இருக்கு தெரியுமா, அந்த ஹிந்துத்துவ டிஎன்ஏ இருக்கு தெரியுமா, அந்த பார்ப்பன அடிவரடி டிஎன்ஏ இருக்கு தெரியுமா, அந்த பார்ப்பானுக்கு கழுவி விடக்கூடிய டிஎன்ஏ இருக்கு தெரியுமா, அது அனைத்துமே பெண்களை இந்த இடத்துல தான் வச்சு பார்க்கும். ஏனென்றால் சதுர் வர்ணம் மயா சிஸ்டம் சொல்லும் போது பார்ப்பான் தலையில் பிறந்தான், தோளில் பிறந்தவன் வைசியன், வயிற்றில் மார்பில் பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் சொல்லிட்டு கடைசியில் பஞ்சமன் பிறந்தான், பஞ்சமனுக்கும் கீழே பெண்கள் பிறந்தான்னு கேடுகட்ட மனு தர்மம் எழுதி வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மனு தர்மத்தை வாங்கி கழுவி குடிக்கின்ற இந்த சீமான் போன்ற கேடுகட்ட அயோக்கியர்களின் வகைராக்கள் அனைத்துமே பெண்களை இந்த இடத்துலதான் நிலைநிறுத்தும். ஆகையால் சீமானை திருத்துவது நமது வேலை இல்லை, ஆனால் சீமானிடம் இருந்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்வது நமது கடமை. பெண்கள், அதுவும் குறிப்பாக நாம் தமிழரில் பயணம் செய்யக்கூடிய அந்த பெண்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்பிக்கலாம்.